ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போன வீடியோவில் ஒரு ப்ரொஜெக்டை எப்படி ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். என்னென்னால் இதிலிருந்து நாங்கள் ஆக்டிவிட்டி லிஸ்ட்டுகளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி இப்போ நாங்கள் இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களுக்கு இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியையும் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியாக மாற்ற போகிறோம். அதுதான் எங்களுடைய கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் ப்ரொடக்ஷனுக்குரிய ஆக்டிவிட்டீஸாக மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்னா, நாங்கள் ஒரு எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் எடுக்க தேவையில்லை. இப்போ ஒரு லிமிட்டுக்கு மட்டும் நாங்கள் எடுத்தால் போதும். இப்போ இதில் எங்களுக்கு சைஸும் தெரியுது, ஃபீமேல் ப்ரேயர் பேனலிங்னு சொன்ன என்ன விஷயம்ன்றதும் எங்களுக்கு தெளிவாக தெரிய போகுது. அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு தானே, அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப்னு சொல்லி நாங்கள் இதை எடுத்துட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் பெனலிங் அண்ட் பிஓக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இது மூணையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் பெனலிங், அதாவது என்ன டீட்டெயில், கம்ப்ளீட் ஃபீமேல் ப்ரேயர் பெனலிங் என்ற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அதில் வருது. ஸோ இதே மாதிரி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து கண்டினியூவாக செய்ய போகிறோம். நீங்கள் இந்த ஈக்குவேஷனை போட்டு வச்சுருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் வரும். ஸோ நாங்கள் இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், தேவையில்லாத விஷயங்களை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்படியே நாங்கள் கண்டினியூவாக இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் நாங்கள் கண்டினியூவாக செஞ்சுட்டு போக போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் கண்டினியூவாக செஞ்சுட்டு போங்க. அதே மாதிரி நாங்களும் இந்த ஷீட்டெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இமெயில் ஐடி அனுப்புனா நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவேன். ஸோ அதிலிருந்து நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.